ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு, கமெண்ட் பண்ணதுக்கு, லைக் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமேங்க. அப்புறம் நிறைய பேர் நிறைய பேர் இல்லைங்க, ஒரு 2-3 பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோடய வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சுங்க. ஏன்னா நான் யூடியூப் ஆரம்பிக்கும் போது என்னோடய இன்செக்யூரிட்டி என்னவாக இருந்துச்சுன்னா, நிறையா இருந்துச்சு. நிறையாவில் மெயினாக ஒன்று இந்த வாய்ஸ் தாங்க. என்னோடய வெரி ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வாய்ஸ் பிரச்சனை இல்லைன்னு. இருந்தாலும் நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, சரி நம்ம வாய்ஸ் நல்லா இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டோம்ல, அதனால் நம்மளை ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேங்க. அதுக்காக இப்போயும் வாய்ஸ் செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கலிங்க நான். ஆனால் ஓரளவுக்கு நிறைய பேர் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் அந்த இன்செக்யூரிட்டியில் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குங்க. நல்லாயிருக்கு, எனக்கு சந்தோஷமாக. ஆக்சுவலி என்னென்னா, அந்த யூடியூப் ஆரம்பித்தப்பங்க ஃபஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து பார்த்தா அந்த வாய்ஸ் வேறு மாதிரி ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி கேட்கும்போது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி, மேபி எல்லாரோட வாய்ஸும் நம்ம வீடியோவில் கேட்கும்போது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேங்க நான். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் நான் விளையாட போயிருந்தேங்க. அப்புறம் அங்கே போனப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்தாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, சரி அவங்களோட வாய்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பார்த்தா அவங்கள அப்படியே நூலாட்டம் அப்படியே சூப்பராக இருக்குங்க. என்னோடய வாய்ஸ் அப்படியே கரகரன்னு கட்டையாக இருக்குது. எனக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப பொக்குன்னு போயிடுச்சு. அப்புறம் அடுத்த நாளைக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறது தாங்க வச்சுருந்தேன். அப்புறம் போஸ்ட் பண்ணும்போது எனக்கு பயங்கர பயம். ஐயோ, யாராவது ரொம்ப கிண்டல் பண்ணிடுவாங்களா, ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்னு. நல்ல வேலைக்குங்க யாரும் ஒன்றும் அதை கண்டுக்கல. அதுக்கப்புறம் நானும் சரி அதை பற்றி விட்டுலாம் நினச்சேன். இருந்தாலும் என் மனசுக்குள்ளே பயம் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. அப்புறம் தான் நான் யோசித்தேன், சரி நம்மளே அதை சொல்லிடலாம் அப்படின்ட்டு அந்த ஃபஸ்ட் வீடியோவில் நான் சொல்லிட்டேங்க. நான் சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் எனக்கு ஆறுதல் படுத்துகிற மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே மாதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு. ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட வாய்ஸ்லாம் அப்படியே சூப்பராக இருக்குங்க வீடியோவில் கேட்கும்போது. அவ்வளோதாங்க என்னோடய வாய்ஸோட கதை. முன்னாடிலாம் ஆகும்னா கூட தூக்கிட்டு மாடிக்கு போயிடுவேங்க. இப்போ வீட்டுக்கு முன்னாடி பூ இருக்கிறனால எந்நேரமும் பூவை வீடியோ எடுத்துகிட்டே உட்காந்துருக்கேங்க நான். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஃப்ரைடே வேறு. ஆக்சுவலாக என்ன வீடியோ எடுக்கிறேன்னு எனக்கு தெரிலங்க. சரி, மத்தியானத்துக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோமோ அப்படியே வீடியோ எடுத்துலாம் நினச்சிக்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேங்க. அப்புறம் பிரின்சியாவுக்கு ஒரு சாரிங்க. என்னென்னா, இந்த யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேங்க. நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே அவங்க கேட்டதே மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நானும் மறந்துடுறேங்க. என்ன நடக்குதுன்னா, ஹவு டு ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல்னு சொல்லி நான் சர்ச் கொடுப்பேங்க. அது ஒரு 1000 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அந்த ஆப்ஷனில் ஒன்று சூஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். அது கீழே சஜஷனில் வேறு என்னமோலாம் வந்துட்டுருக்கோம். இப்போ நான் யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு வீடியோ போடுறத போய் பார்க்க போயிட்டு, க்ளீனிங் எப்படி பண்ணுறது, ஃபேனை எப்படி பண்ணுறது, குக்கிங் எப்படி பண்ணுறது, இந்த வீடியோவில் நல்லா பார்த்துக்கிட்டேங்க நான். அது போக ரீல்ஸுங்க ஒன்றை பார்த்தா சோலி மொத்தம் முடிஞ்சிச்சு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாமே எந்திரிக்க மாட்டேங்க நான். என்னோடய ஆசையெல்லாம் ஒரு ப்ரொஃபஸர் ரேஞ்சுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் தான் நானும் வீடியோ போய் பார்க்க போகிறேங்க. அது என்னமோ ஒரு அமானுஷ சக்தியை அதை பார்க்க விட மாட்டேங்குதுங்க. அதனால தான் பிரின்சியாவுக்கு ஒரு சாரிங்க. மேலே வேறு நம்பிக்கை வச்சு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக நான் அதனால் சீக்கிரம் போஸ்ட் பண்ணிடுவேன். தம்ப்நெயில்ல ஆல்மோஸ்ட் ரெடிங்க. கண்டென்ட் தான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, அதனால தான் டிலே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக போட்டுறேங்க. இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக செம்ம மழைங்க. என்னோடய நெய்பர் வீட்டில் இந்த மரம் பேந்து விழுந்து போச்சுங்க. எங்கள் வீட்லேயும் இப்படி விழுந்துருன்னு நினச்சோம். நல்ல வேலைக்கு ஒன்றும் விழுவலிங்க. இன்றைக்கி ஃப்ரைடே நைட்னால ஏற்கனவே மூடு வீக்கெண்ட் மூடுக்கு போயிடுச்சுங்க. அப்புறம் என் பையன் திடீர்னு சப்பாத்தி வேணும்னு கேட்டாங்க. கொஞ்ச நாளாக வேறு எங்கள் வீட்டில் பையன் சென்டிமெண்ட் ஓடிட்டுருக்கா. அதனால் அவன் கேட்டதுனால செஞ்சிடலான்னு முடிவு பண்ணேன். அதோடு சேர்த்து மழை வேறு பெஞ்சிங்க. சூடாக ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. சரி, சப்பாத்தியே சுட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க. எங்கள் வீட்டில் சப்பாத்தி லாஸ்ட்டாக எப்போ சுட்டேன்னா ஒரு 3-4 மந்த்ஸ் ஆகிருக்குங்க. அதனால் எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதனால் இப்போ வாங்க நான் உங்களுக்கு சப்பாத்தி சுடுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசஞ்சிக்கலாங்க. ஏன்னா தண்ணி நிறையா ஊற்றினா திடீர்னு பிசு பிசுன்னு போயிடும். அப்புறம் மாவை கொட்ட தண்ணியை ஊற்றினா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடுங்க நமக்கு. அப்புறம் தண்ணி கம்மியாக ஊற்றி பிசைகிறனால கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஆனால் ஒரு டைமாக வேலை முடிஞ்சிடும். ஒரு டிப் சொல்கிறேங்க. சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சு முடிச்சிட்டுங்க, இப்படி ஒரு விரலில் குத்தி இப்படி வச்சிட்டிங்கன்னா, அது கூடவே தண்ணி கொஞ்சம் தொளிச்சிங்க அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சுடும்போது பயங்கர சாஃப்டாக இருக்குங்க. அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயங்க, நான் சப்பாத்தி சுடுற விதம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நான் சுடுற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த ஷேப் உங்களுக்கு நான் பண்ணுற மாதிரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டங்க. அதனால் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து நான் பண்ணுற ஷேப்லலாம் நீங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அது கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருவீங்க. ஓகேங்க, அடுத்தது கிரேவி பண்ணுறதுக்கு போயிடலாம் நம்ம.
அப்புறம் நான் பண்ணுற கிரேவி வந்து பயங்கர சிம்பிளுங்க. ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்கு. 2 ஆனியன், 3 தக்காளி, 1 கார்லிக் போட்டுக்கணும். வெங்காயத்தையும் கார்லிக்கையும் வணக்கிக்கணும். தக்காளியை வந்து அப்படியே அரைச்சிக்கலாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பன்னீரை வணக்கிட்டு இந்த அரைச்சி வச்சதெல்லாம் ஒன்றா ஊற்றி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டுங்க. அது கூடவே சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், சால்ட்டு, அப்புறம் டர்மரிக் பவுடர், அதை மட்டும்தாங்க. ரொம்ப 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 சிம்பிளுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் செஞ்சுருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காதுங்க, ஆனால் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப க்ரீமியாக வேணும் கடையில் மாதிரி அப்படின்னா நீங்கள் கேஷ்யூ நட் கொஞ்சமாக ஒரு 10 மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி கடைசியாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குங்க. என்னோடது வந்து கொஞ்சம் சாதாரண சட்னி மாதிரி பண்ணிட்டேன் நான். ஏன்னா நைட்டு ஹெவியாக வேண்டாம்னு சொல்லிட்டு லைட்டாக பண்ணிக்கலான்னு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் ஒரு குக் இருந்தாருங்க. அவர் வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சாருன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அவர் வந்து கொஞ்ச நாள் எங்கேயோ ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காராங்க. அதனால் அவர் செய்கிற எல்லா ஐட்டமுமே அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் கூட அவர் செஞ்சப்போ நான் போய் பார்க்கவே இல்லைங்க எப்படி செஞ்சாருன்னு. ரெசிபியாவது கேட்டு வாங்கியிருக்கலாம். ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு அவர் சமைக்கும்போது பக்கத்தில் கூட போகலிங்க நான். இப்போ நான் செய்கிற ரெசிபிலாம் வந்து சாதாரணமானதுங்க. புளிக்குழம்பு மாதிரியே வச்சு புளியை மட்டும் ஊற்றலைங்க, அது மாதிரி பண்ணிட்டேன் நான். இது என்னோடய ஓன் ரெசிபிங்க. எனக்கு ஈஸியாக எப்படி இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேங்க நான். அதில் பன்னீரும் பட்டரும் சேர்த்தனால பன்னீர் பட்டர் மசாலான்னு பேரும் வச்சுக்கிட்டேங்க. ஒரு உண்மையை சொல்லணுன்னா பட்டர் வந்து அந்த பேர் வச்சதுக்காகவே சேர்த்திக்கிட்டேங்க. இன்றைக்கி வச்ச அந்த கிரேவி வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் ஓகே மாதிரி தான் சொன்னார். கொஞ்சம் பூண்டு பச்சடிக்குதுன்னு சொல்லி சொன்னாருங்க. முகத்தான் சமாளிக்கிறது பயங்கர ஈஸி இல்லைங்க. நான் உடனே சொல்லிட்டேன், சீக்கிரமாக சமைக்கணும்னு பீல்டு கார்லிக் வாங்கினேன். அது எவ்வளோ நேரம் வணக்கினாலும் அது வணங்கவே இல்லை. அது என்னன்னு தெரில, அந்த கார்லிக் மேலே தான் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டேங்க. அப்புறம் சப்பாத்தி சுடுற அன்றைக்கில் ஏதோ ஒரு பிரச்சனைங்க. சப்பாத்தி நான் சுட்டு முடிக்கிறதுக்குள்ளே பசிக்குதுன்னு வந்துடுவாங்க. ஒருவேளை நான் சுடுற வாசத்துலேயே பசி வந்துடுதா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை இடையில வந்துடுங்க. அதனாலேயே சப்பாத்தி சுடுறதுக்கு பயமாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருக்கேன்னா அதனால் நான் ஒன்று சொன்னேன், நீங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து மில்க் ஷேக் போட்டு கொடுப்பேன்னு. அப்புறம் டீல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மில்க் ஷேக் போட்டேங்க. பசியில் அமிர்தமாக இருந்துச்சுங்க. இப்போல்லாம் என்னென்னே தெரிலங்க, மேங்கோலாம் பயங்கர ஸ்வீட்டாகவே இருக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி சப்புன்னு இருக்க மாதிரி இருக்குது, வாங்குறதுக்கே பிடிக்க மாட்டேங்குதுங்க. அதனால் இப்போல்லாம் மேங்கோ வாங்கினாலே சுகர் போட்டு அரைச்சி குடித்தா தாங்க அந்த மேங்கோ குடித்த திருப்தி கிடைக்குது. இல்லாட்டி சாப்பிட்ட மாதிரியே இருக்க மாட்டேங்குதுங்க. மேங்கோ மில்க் ஷேக் கூட ஒழுங்காக மில்க் ஷேக் மாதிரி வரலிங்க, திக்காக பேஸ்ட் மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேங்க நான். மெயினாக விஷயம் என்னென்னா பூனை இருக்கு இல்லைங்க, அந்த பூனைக்கு ஊற்றிட்டாங்க பால் எவ்வளோதான் இருந்துச்சு, கொஞ்சம் தாங்க இருந்துச்சு. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. அந்த பூனை வேறு குட்டி போட்டிருக்குங்க. அதனால் சரி ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கலான்னு எங்களுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் ஊற்றிட்டேங்க நான். அப்புறம் மிச்சம் இருந்ததை வச்சு மில்க் ஷேக் போட்டேன். அது மில்க் ஷேக் மாதிரி வரலைங்க, மேங்கோ பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க, எப்படி இருந்தாலும் மேங்கோ சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது என்னன்னே தெரிலங்க, ஏதோ நல்லா செய்யலாம்னு நினைக்கும் போது தான் அதுக்கு தேவையான பொருள் எங்கள் வீட்டில் இருக்காது. அப்புறம் அதுக்கு முன்னாடி தான் நான் பிக் பாஸ்கெட்டில் ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருப்பேன். மறுபடியும் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரியே யாரோ பிளான் பண்ணி என் கையை கட்டி போட்டுறாங்க. அதனால தான் என்னால் நிறையா சமைக்க முடியாமல் போயிடுதுங்க. இந்த கிரேவி வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காதுங்க, ஆனால் நிஜமாகவே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு டைம் இல்லை, சிம்பிளாக செய்யணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அப்புறம் இப்போ வாங்க சப்பாத்தி சுட போகலாம். இப்போ நான் சப்பாத்தி சுடுற மாதிரி நீங்கள் சுட்டிங்கன்னா எப்போவுமே சாஃப்டாக தாங்க வரும். நான் கிண்டல் சொல்லிங்க, நிஜமாகவே சொல்கிறேன் நான். என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரோல் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி மறுபடியும் அதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கணுங்க. அப்புறம் திருப்பியும் நல்லா உங்களுக்கு எவ்வளோ தின்னாக வேணுமோ அவ்வளோ நல்லா தின்னாக ரோல் பண்ணிக்கிட்டு மறுபடியும் சுட்டு எடுத்துட்டிங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருக்குங்க, புசுன்னு வருங்க அது. நான் எப்போயாவது தான் சுடுறதுனால கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றினாலுமே இதே மாதிரி வந்துடுங்க. எனக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி நல்லா சாஃப்டாக வந்துருச்சுங்க. மத்தியானம் கூட சாஃப்டாக இருக்கும் காலையிலே சுட்டு வச்சுட்டா. அதனால் அப்போ இருந்து நான் இதுவே ஃபாலோ பண்ணிக்கிட்டேங்க. ஆக்சுவலாக சின்னதாக சுட்டால் ரவுண்டாக வந்துடுங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், சின்னதாக சுட்டால் நிறையா சுடணும், பெருசாக சுட்டோம்னா கொஞ்சம் சுட்டால் போதும்னு சொல்லிவிட்டு ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்டாலே இப்படி திணறி போயிடணுங்க, அந்த மாதிரி சுட்டுருவேன் நான். இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களாங்க நான் ஏன் இன்டர்நேஷ்னல் லெவலில் சொன்னேன்னு? நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாங்க இது என்ன கண்ட்ரின்னு. ஏன்னா எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் இதை விட பெரிய சப்பாத்தி சுடுவேங்க நான். ஆனால் சரி வீடியோவில் காமிக்கணுமே, ரொம்ப பெருசாக இருந்தால் பயமாக இருக்குமேன்னு கொஞ்சம் சின்னது பண்ணிட்டேங்க நான். அவ்வளோதாங்க, நீங்களும் போய் சமைச்சு நல்லா சாப்பிடுங்க.
நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக என்னோடய ட்ரெஸ் கலெக்ஷன், அப்புறம் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது அந்த வீடியோவும் நான் கண்டிப்பாக போட்டுறேங்க. ஓகேங்க. என்னடா ஒரு 2 இங்கே ஒரு 3 எல்லாத்தையும் தூக்கிட்டு விட்டுச்சு இந்த பக்கம். இது ஒரு ஸ்ட்ரே கேட்டுங்க, பார்க்குறதுக்கு பாவமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு பால் ஊற்றினேன் நான். இந்த பூனை குட்டி போட்டு ஒரு 1 மந்த் ஆயிடுச்சுங்க. இந்த குட்டியில் வேற எங்கேயும் வச்சுருந்துருக்க மாட்டிருக்கு. திடீர்னு இன்னைக்கு காலையில் பார்த்தா எங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துருச்சுங்க. இவ்வளோ நேரம் நான் பேசுனதெல்லாம் சகிச்சு கேட்டுட்டு இருந்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. ஓகேங்க, டாட்டா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.